ஹாய், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மினி விலாகில் மார்னிங் வந்து இட்லிக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து பர்னிங் சட்னி பண்ண போகிறேன். வெங்காயம் பூண்டெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம சப்பாத்தி புல்காலாம் பண்ணுவோம் இல்லையா, அதில் வச்சுட்டு இந்த மாதிரி சுட்டுடணும். சுட்டுட்டு அதோடய தோலெல்லாம் உரித்து எடுத்துடணும். நல்லா க்ளீனாக எடுத்து இது பண்ணிவிடுங்க, க்ளீன் பண்ணி எடுத்துடுங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெண்டைக்காய் குழம்பு வைக்க போகிறேன். கீரை வந்து மசியல் பண்ண போகிறேன். அரைக்கீரை வந்து புளி கொஞ்சம் போட்டு மசியல் பண்ண போகிறேன். அதுதான் வந்து இன்றைக்கி அதாவது லஞ்சுக்கும் கூட. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உரிச்சிட்டேன். இதை கொஞ்சம் கொஞ்சம் பிளாக்காக இருக்கிறது பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வாஷ் பண்ணாதீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அது கூட வந்துட்டு காஞ்ச மிளகா கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு சேர்த்து தாளிச்சிருக்கிறேன். அதை வந்து நல்லா அரிஞ்சிட்டு நீங்கள் வந்து அரைச்சிருங்க. இட்லிக்கு வந்து சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வெண்டைக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்கிறேன். நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். கடுகு கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம், சீரகம் கொஞ்சம் சேர்த்துட்டு வெண்டைக்காய் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. குழம்புக்கு வந்து வெண்டைக்காய் வந்து இந்த லாங்கில் போட்டால் தான் உங்களுக்கு வந்து குழகுழன்னு இருக்காது, குழம்பு நல்லாயிருக்கும். அதாவது இந்த குழகுழப்பே இருக்காது. கூட வந்து இதை அரைச்சி விட்ட குழம்புன்றதுனால நான் வந்து தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். குழம்பு வந்து எப்பவும் போல் நான் கரைச்சி தான் வைக்கிறேன். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நான் கரைச்சி வைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு. புளி தக்காளி எல்லாம் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன், மிளகாத்தூள்லாம் போட்டு. அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு கொதித்து திக்கானதுக்கப்புறமா வந்துட்டு வெண்டைக்காய் அரைச்சி விட்ட குழம்பு ரெடி. அரைச்சி விட்ட அந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் போட்டுடலாம். இப்போ அடுத்து கீரை மசியலுக்கு பார்த்தீங்கன்னா அரைக்கீரை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருந்தது. அது கூட வந்துட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மாங்காய் வந்து ஒரு சின்ன பீஸ் போட்டுக்கிறேன். கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது போட்டு நம்ம தண்ணியாகவும் கடையலாம், மசியல் மாதிரியும் கடைஞ்சிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா. அதுக்கப்புறம் வந்து நான் இது மண் சட்டியில் தான் கடையிறது வந்து பழக்கம். கொஞ்சமாக புளி வச்சுக்கோங்க டேஸ்ட்டுக்கு. ஏன்னா மாங்காயெல்லாம் போட்டாலும் கொஞ்சம் புளி வச்சா தான் டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும். இதெல்லாம் ஒரே குக்கரில் போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து விடுங்க. நிறைய தண்ணி விட்டுறாதீங்க, அப்புறம் வந்து தண்ணியும் வேஸ்ட் ஆகிடும். கடைஞ்சா வந்து நமக்கு வந்துட்டு மசியல் மாதிரி வராது. இது வந்து ஒரு விசில்லேருந்து 2 விசில் வச்சிடுறேன். ஏன்னா மார்னிங் நம்ம செய்யும்போது டைம் இருக்காது, நமக்கு வதக்கி வந்து கடாயில் குக் பண்ணுறது டைம் இருக்காது. நான் சொன்ன மாதிரி பருப்பு சட்டியில் தான் அதை கடைவேன். இப்போ வந்து அதை நல்லா கடைஞ்சிட்டு சின்ன பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் மசியல் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.